ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கடைப்பிடிச்சிட்டு வரோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மா பஜார் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் லீவு. ஸோ இந்த பர்மா பஜார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1959லேயே தொடங்கினது தான் இது. 59, 57, ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் தொடங்கினது. ஸோ அந்த தொடக்க காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வேண்டாம், மாதத்தில் ஒரு நாளாவது லீவ் எடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்போ இந்த சங்கம் தொடங்கினதில் பர்மா மறுமலர்ச்சி சங்கம்னு ஒன்று தொடங்கினாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அது 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 அதோட தொடங்கினப்போ போட்டது தான் இந்த அதாவது என்ன சொல்கிற ஒரு நாள் லீவ், அந்த மாத கடைசி ஒரு நாள் லீவ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடைக்கணும், கடை திறந்து வியாபாரத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு விடுமுறை தான். ஸோ நம்ம வரமாட்டோம். அதனால ஆனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணால் நம்ம ஃபோன் பேசுவோம், எடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் வர்றது வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா மாத கடைசி வந்து பார்த்திங்கன்னா பர்மா பஜார் வந்து காலியாக இருக்கும். இப்போ எப்போவுமே வந்து கடை இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ரஷ்ஷாக இருக்கிற மார்க்கெட்டு. இந்த பஜார் இல்லைன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. சரி, ஆள் நடமாட்டமே இல்லாதப்ப என்ன வேணாலும் நடக்கும். சரியா? சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்து சமூக விரோதிகள் வந்து பயன்படுத்திக்குவாங்க. சரியா? அதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம வீடியோவை பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாறு தான். இது ஒரு மிஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடியது. இதோட இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சரியா? இது வந்து எவ்வளோ ரேட் இருக்குன்றது நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 4000 ருபீஸ், 4000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். எல்லாமே இதுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பட்டன் கிட்டன் ஒத்துலூஸ்க்கு ஃபுல்லாக அதில் உள்ள அசசரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வெறும் 4000 ரூபா தான். யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான், புதுசு கிடையாது, செகண்ட்ஸ் தான். ஸோ அதை கீழே வச்சுருவேன், அதை அப்படியே எடுத்து வச்சுரு. ஏன்னா லேப்டாப்லாம் போடணும், டிஸ்டர்பாக இருக்கும். வேறு என்ன இருக்குது, இந்த உள்ளே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லைல்ல. ஸோ ஓகே, இப்போ மொபைலை பார்த்து போட்டுருவோம். லேப்டாப்பை வந்து கொஞ்சம் கடைசியாக போட்டுருவோமா? லேப்டாப் கீழேயே இருக்கட்டும், கடைசியில் போட்டுருவோம். சரியா? ஏன்னா அப்போ நிறையா மொபைல் இருக்குது, அதனால தான் லேட் ஆகிடுது. 1 மணி நேரம் மேலே ஆயிடுதுங்க, தவிர்க்கவே முடியல. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ மேக்ஸு, என்ன ஜிபிப்பா இது, 512 ஜிபி. 13 ப்ரோ மேக்ஸு 512 ஜிபி. இது வந்து ஒரிஜினல் மொபைல் கிடையாது, காப்பி மொபைலு. காப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 16 ப்ரோ மேக்ஸ் வந்துச்சு பார்த்திங்களா, அதில் உள்ள காப்பி வந்து அது நல்லா இருந்துச்சு. என்னப்பா அது, இது வந்து பேக் டோர்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. டூப்ளிகேட்டுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதுவும் இல்லாமல் இதை விற்க கொடுத்தவர் வந்து எவ்வளோ சொன்னாருன்னு சொல்ல கூட தெரில, ஞாபகம் இல்லை. 15,000 ரூபா எவ்வளோ சொல்லியிருக்காரு போல இருக்குது. சரியாக எங்களுக்கு தெரில. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பார்ப்பார், பார்த்துட்டு எனக்கு விலை சொல்லுவார். இந்த ரேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம உங்ககிட்ட வந்து இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறோம். இருந்தாலும் இதை வந்து நம்ம காமிக்கிறோம். எதுக்காக காமிக்கிறோன்னா இது ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றது. ஸோ இதோட ப்ராசஸ் விலை எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏன்னா பார்சலில் வந்தது, ரேட் எவ்வளோ சொன்னார், மறந்துட்டேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 மொபைல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 14 2 தானே பாருக்கு, 3 இருக்கா? ஆமாம், இது என்னது, இது அது 14 கிடையாதா? 13 அது எங்கே 14 ப்ளஸ் மேலே இருக்குது. சரி ஓகே, இதை போட்டுருவோம். ஏன்னா பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டோன்னா சரி, இது ஐஃபோனை ஃபுல்லாக போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. என்ன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,500 ரூபா, 35,500. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடை திறக்கலையே இன்றைக்கி. ஆமாப்பா, 2 நாளாக வரல. சரி, இதை சார்ஜ் போடு, நானும் மறந்துட்டேன், ஃபோனில் பேசியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸு, 35,500 ரூபா. இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256, பேட்ரி ஹெல்த்து 87. ஸோ இது உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். 14 ஐஃபோன் 14 256 ஜிபி, விலை வந்து 36
35,500 சரியா. பேட்டரி ஹெல்த்து எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை. 87 பேட்டரி ஹெல்த்து 87. ஓகே 87 இது கூட அப்படியே வச்சு. அப்படியா இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன்னா அப்புறம் இங்கே உள்ள ஃபுல்லாக வச்சு அன்றைக்கி மாதிரி டமால் கீழே உளுந்து இங்கே வைக்கிறியா? இங்கே பார்த்துக்க அண்ணா. ஆனால் இங்கேயே உட்காந்துருக்கீங்கண்ணா, ஏன்னா அன்றைக்கி எவனா கையில் பிடிச்சிட்டு போயிடுறான் அதுதான். சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் எட்ஜ் 50 ஃபியூஷன். ஸோ இதோட விலை வந்து சீல்டு பீஸு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 23,000. புதுசு 25,000 தான் இருக்குது சரியா. 2,000 கம்மி அவ்வளோதான். 12 GB ரேமு 256. இது ஒருத்தர் காசு போட்டுட்டாரு சரியா. காசு போட்டதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இது யாரும் போட்டாங்களா? இல்லை போடல. இது வந்து 5Gன்னு சொல்லி அவர் வந்து கொடுத்தவர் வந்து நம்ம கூட சண்டைக்கே வராரு. நான் 4Gன்னு சொல்கிறேன், அவர் 5Gன்னு சொல்கிறாரு. ஸோ எங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது ஆனால் சிம் கார்டு போட்டால் தெரிஞ்சிருமா? போட்டு பாருப்பா. அப்படியா? பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது அவரோட. வோடாஃபோன் இருக்கானா? சரி ஓகே. இது 5Gயா 4Gன்றதை நம்ம நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம் சரியா. நாளைக்குன்னா நாளை கழிச்சு மண்டே பார்த்துடலாம். இதோட 128. ஸோ 6,000 பஸ் இது. இதில் வந்து டிஸ்பிளே சேஞ்சிடு தானே. இது டிஸ்பிளே சேஞ்சிடு, பேக் டோரும் உடஞ்சிருக்கு. பட் ஆனால் டிஸ்பிளே ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் இது. சைடா இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டாப்பா? சைடு வராது இதில். இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா பாரு. அப்படியா? வராதுன்றான், ஏன்னா ரொம்ப மட்டமான டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. டிஸ்பிளே மாற்றிட்டாலே அந்த சிம் கார்டு எடுக்காது. சிம் கார்டு இல்லை, இது ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காது. ஒரிஜினல் விலை கூடனே, அது மொபைல் ரேட்டோடு அதிகமாக வரும். அதனால வந்து அவன் விற்கிறவனுங்க எதாவது ஒன்று போட்டு விட்டு நம்ம உயிரை வாங்குவானுங்க. ஸோ இதோட விலை ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல. ஸோ இதோட விலை வந்து 6,000 6,000 ருபீஸு. இங்கே வச்சுருப்பான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ். இது 19,000 8256 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. மீரா இருந்தாருன்னா ஒரு 512 இதே மாதிரி இருக்குண்டாரு, எடுத்துகிட்டு வா. 512 ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ்ஸு 5. இது வந்து 8256. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல சரியா. இது பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் T2 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜு மாடலு. 14,500 மோட்டோன்ற விவோ T2 ப்ரோ 14,500. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. எட்ஜு ஸ்க்ரீனு கம்மி பண்ணியிருக்காங்க, நல்ல ரேட்டு. இது ஒன்றும் இல்லை, மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா முடிஞ்சிடுச்சு. தெரிய போகிறதில்ல. ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது, வாரண்ட்டி கூட இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 14,500. சில இது வந்து இப்படி தான் சார், ஒன்று போகும், சில இது போகாமல் போயிடும். ஸோ அதை வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஃபோன் பண்ணி கேட்குறோமா? சரி ஓகே. இங்கே பாருங்களேன், இப்போ தான் வந்திருக்கு 3 பீஸ் வந்திருக்கு. எல்லாமே வந்து இதில் வந்து ஒன்று மட்டும் சீல்டு பீஸு. 12/512 சீல்டு பேக்கு சரியா. சீல்டு பேக்கு ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு. இது வந்து இதுவும் 12/512. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். இது என்ன மொபைலு? இதுவும் 12/512 சீல்டு கட்டு, ஸ்டிக்கர் எழுதி ஸ்டிக்கர் எதுனா 23,500. அந்த சீல்டு டெமோ பீஸா? ரெண்டுமே டெமோ பீஸ் வந்து உங்கள் ரேட் 23,500. சரி.
இது எவ்வளோவா இது வந்து 26 சார்? 26 இது வந்து 26,500 சார். இது 512 GB சீல்டோடு இருக்குது, 26,500 அது வந்து 8/256. அதோட விலை வந்து 19,000 போட்டிருக்காப்பா, 19,000. இது வந்து பார்த்திங்கன்னா 512 GB 512. ஸோ இதோட விலை வந்து 26,000, 26,000 இது. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா டெமோ பீஸு ஷோரூமில் டெமோவில் இருந்தது. 512 GB சொல்கிறீங்க? 12 ஆமாம், 512. 512 அதுதான் சொன்னேன். 26,000. இது வந்து 24,000, 2,000 கம்மி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் வாரண்டி இருக்கும். டெமோ பீஸு சீல்டு கட்டு இருக்குல்ல, சீல்டு கட்டு அப்படி சொல்கிறாங்களா, அதுதான் சீல்டு கட்டு இது. ரெண்டுமே டெமோ பீஸ் தானே? ஆமாம், ஷோரூமில் அதாவது டெமோன்றதே வந்து அவனுங்க தனியாக லாபம் பார்க்குறக்காக விற்கிறது தான் அது டெமோன்றதே. நல்லா இருக்கிற பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டெமோன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு அழகாமலாம் விற்கிறது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு இது. ஸோ இது வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக 11 மாதம் வாரண்டி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24,000 தரோம். ஸோ 24,000. இதுவும் 24,000 தான். இது இப்போ தான் சீல்டு உடச்சிருக்காப்புல, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உடச்சிருக்காப்புல. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். சரியா? இது 3 வச்சுருப்பான், அழகாக இருந்த மாதிரியே பேக் பண்ணிடு. இது வந்து OnePlus 10R வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மாதம் வாரண்டின்னு சொல்லி 15 நாளாக இருக்குது நம்ம கடையில். 10 நாள் இருக்குமா? 10 நாளாக இருக்குது. ஸோ 8/128 16,500. 8/128 தான். 12/256 இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 16,500 OnePlus 10R. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 Pro Max மொத்தம் 3 இன்றைக்கி ஒன்று அவர் எடுத்துகிட்டு வரல பார்த்தியா? ஸோ ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐஃபோன் 14 Pro Max வந்து உங்களுக்கு வந்து இது 512 GB 62,000 தரோன்ட்டோம். பேட்ரி ஹெல்த் 83, ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது. ஸோ இது வந்து எந்த சர்வீஸும் போகாத தெளிவான ஒரு ஜென்யூனான ஃபோன் இது. பாக்ஸு சார்ஜர் கேபிளோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 62,000, 62,000. சரியா? இதை எப்படி வைங்க, அப்புறமா பார்ப்போம். இதே மாதிரி வந்து ஒன்று கோல்டு கலர் இருக்குது. நம்ம தம்பி பில்டர் தான், நம்ம பில்டிங் அவர் தான் கட்டிகிட்டு இருக்காப்புல. அவரோட ஃபோனு அது வந்து கோல்டு கலரு. திருப்பி எடுத்துகிட்டு வந்து தரேன்னாப்புல. இன்னும் வரக்கணும், வர்றதா என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து அதுவும் 14 Pro Max தான், கோல்டு கலர். ஸோ அது வந்து 512 GB தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 சிம்மும் வந்து சிம் போடுறது. இது இல்லை, அது கோல்டு கலரு. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம வந்து தனி வீடியோ போட்டிருப்போம் அது. சரியா? 14 Pro Max கோல்டு கலரு, 512 GB, பேட்ரி ஹெல்த் வந்து 86. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோ போட்டிருப்போம், அதையும் நோட்டட் பண்ணிக்கோங்க. அதோட விலை 55,000. ஸோ ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் கேட்டால் கூட கொடுத்துருவாப்புல. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அதையும் மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க. ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். என்னப்பா டேய், லெமன் டீயை கொடு. சோலை அம்மாவை பண்ணிட்டீங்க. சோலை அம்மா ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு பேசணும், இதை வந்து கையை பிடிச்சி இழுத்தியான்னு. ஐயோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து 9 IQ 9. அப்புறம் வாங்கிக்க. இந்த பாக்ஸு சார்ஜர் ஒன்றையுமே காணோம். இவனுக்கு வயசே 15 தான் இருக்கும். என்னண்ணா நீங்கள், அவன் வயசே 15 தான் இருக்கும், அவனை போய் 15 வருஷமாக வரீங்க. இவன் இது ஒருத்தர் வாங்கிட்டாரா? இல்லை இது வாங்கலை, லிஜெண்டு தான் வித்துச்சு அது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லிஜெண்ட் கிடையாது, இது வந்து IQ 9. இது 15,500, 15,500. பாக்ஸு மொபைல் இருக்குது, சார்ஜர் வேறு எதுவும் இல்லை, வெறும் 15,500. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் Note 13 Proன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. 16,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. எப்பா இதெல்லாம் நான் மண்டே வந்து பாரு, இதெல்லாம் போகலன்னா டக்குன்னு கொடுத்துரு. வேஸ்ட்டாக இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இது போகலை, ஒரு வாரமாக நம்மக்கிட்ட இருக்குது. அவனுங்களாவது ஏதாவது செஞ்சு யார்கிட்ட விற்று விடுவானுங்க. மீரா இது.
இப்படி கொடுத்துருந்துருவா அப்படி இல்லை குடுகுடு நாளை இப்போதைக்கு வேணாம், மண்டே பார்த்துக்கலாம். சார்ஜர் எல்லாமே இருக்குது. 17,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. 11 மாதம் வாரண்டி இருக்குது. புதுசு இதெல்லாம். ரெட்மி நோட் 13 ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயே 14 ப்ரோ மேக்ஸ் தான். ஆனால் நம்ம பையன் யூஸ் பண்ணுறான், ஃபோன் அவன் கையில் இருக்குது. 1 TB இது. பேட்ரி ஹெல்த் 83. 70,000 ரூபா சொல்லி வச்சுருக்காப்புல. உங்களுக்கு வேணும்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்றான். சரியா? இப்போ தான் அவன் இந்த ஃபோனை கொடுத்தான். அதெல்லாம் கதை உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப சொல்ல தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் வந்து 14 சிபின்னு சொல்லிட்டு 15,500 ரூபா. பாக்ஸு மொபைலு சார்ஜர்லாம் இருக்குது. சார்ஜர் வந்து இந்த சார்ஜராக வரும், அதுக்கு பெரிய சார்ஜர் வரும்ல, சரியாக தெரில. நீங்கள் பாருங்கள், இதுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்காப்புல பாக்ஸு சார்ஜர். இது வந்து கிளாஸ் புரோக்கன். இது வீடியோ கேட்குறாங்க, அது அந்த ஃபோனை சுற்றி காட்டியிருக்கேன். ஆமாம் அது இருக்குது பாருங்கள். அது போயிடும், அது நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டு தொல்லை பண்ணிட்டாங்க. அவன் மொபைலில் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் யூஸ் பண்ணுறதுக்கு. அதோடு தான் இன்றைக்கி தான் பிடிங்கி வச்சேன், கொடுறா விற்கணும்னு சொல்லி வாங்கி வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் 14 சிபின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. கண்ணாடி உடஞ்சிருக்கு. 15,500. 512 GB இது. அதாவது 512 GB, அதுதான் மெயின். இதில் உங்களுக்கு பாக்ஸு சார்ஜர் வச்சுருக்காங்க. 12 GB ரேமு, 512 GB கேமராவில் எல்லாமே நல்லா இருக்குது. பஸ் இதில் எதுவுமே இஷ்யூ கிடையாது. கீழே போட்டு உடச்சிருக்காப்புல. ஸோ அதுதான், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது. பின்னாடிலாம் சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, உடஞ்சிருச்சு. அது பைக்கில் போகும்போது கீழே போட்டார். அப்படியா? பைக்கில் போகும்போது கீழே போட்டாப்லையா? ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500 ரூபா. புதுசு எவ்வளோ இருக்கும்பா? புதுசு 50 ரூபா கிட்ட இருக்கு. 50,000 ரூபா ஃபோனு. 54,000 ரூபா ஃபோனு வெறும் 15,500 ரூபா. 15,500 கொடுக்குறாங்க. பாருங்கள், யோசிச்சுட்டு வாங்கணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுங்கள். இது வந்து டோர். இதை வந்து நான் சொல்லவே மறந்துட்டேன். நம்ம அன்றைக்கி போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு ஹோம் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு 10 ஜாமான் போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கடந்து போச்சு. இது 2,500 ரூபா போட்டோம். இப்போதைக்கு 1,500 ரூபா கூட கொடுக்குறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்லேயே வந்து இதை பற்றி நம்ம ஒன்றும் அதிகமாக சொல்ல தேவையில்லை. டோர் ஒயர்டு கீ, இதுதான் மாடலு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்வின்னு ஒன்று போட்டிருக்கான். இதில் எவ்வளோ போட்டிருக்கான்? 10,000 ரூபாய்க்கு கிட்ட போட்டிருக்காங்க. 10,000 ரூபா போட்டிருக்காங்க. 10,000 ரூபா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 9,999 ரூபா. ஸோ நான் வந்து இப்போ எவ்வளோ தெரியுமா? வெறும் 1,500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். புதுசு, செகண்ட்ஸ்லாம் இல்லை. இது வந்து 2,500 ரூபா போட்டு விற்க சொல்லி கொடுத்தது. இப்போ வந்து 1,500 ரூபாய்க்கு, 2,000 ரூபாய்க்கே ஒருத்தர் கேட்டார். ஸோ அந்த சமயத்தில் நான் கொடுக்கல. ஏன்னா நம்ம பொருள் இல்லை, ஊரை விட்டு பொருள். அப்புறம் அவர்கிட்ட பேசி இது உள்ள என்னமோ அசசரிஸ் இருக்கேடு, நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் பொருளை விற்றுட்டு அப்புறம் அவர்கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆணிலாம் வச்சுருக்கானுங்க. சரி வை, ஆணி தான் இருக்குது. இது வந்து டோர் பெல்லுண்ணா. இப்போ நம்ம வீட்டுக்கு வாசலில் கேட் இருக்குல்ல, கேட்டு கதவு இதிலெல்லாம் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எவனாவது வந்து நம்ம வீட்டு கதவை தட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அவனை நம்ம வந்து மொபைலில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபோனில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிடலாம். கரண்ட்டு தான் இது. கரண்ட் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து லாக் பண்ணி இது பண்ணிக்கணும், அழகா பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 9 இது. ஸோ இதோட விலை 15,500. 15,500 பாக்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. சார்ஜர்லாம் 80 வாட்ஸ் உள்ளது. விலை வந்து 15,500 ரூபா. மொபைல் அவ்வளோ நீட்டாக இருக்குது, புதுசாக வச்சுருக்காப்புல. எந்த இஷ்யூமே கிடையாது, ஜென்யூனாக இருக்குது. 5G மொபைலு 8/128. உங்களுக்கு 15,500 ரூபா வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் கண்டிஷன் மாதிரி இருக்குது, நீட் கண்டிஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. இது வந்து OnePlus 11R 16 GB ரேமு, 256 GB நம்மக்கிட்ட விற்க வந்திருக்கு. நான் வைக்கலப்பா, இது ரெட்மி கவர் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
எவ்வளோ போட்டிருக்கு? 24,500 போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11R 16GB ரேமு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 24,500, 24,500. மொபைல் வந்து செம்மையாக இருக்குது. வாரண்டி இருக்காப்பா? வாரண்டி சொன்ன மாதிரி இருந்துச்சா? பாரு, இயரை வச்சு பார்த்தா தெரியும். இயர் லெமன் டீ கூட வாரண்டி முடிஞ்சிருச்சு பஸ், வாரண்டி முடிஞ்சிருச்சு. ஸோ விலை வந்து 24,500. 16GB ரேமு, 256. நான் வச்சுருந்தேன் 56,000 வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் அதை கொடுத்துட்டு தான் இப்போ 12R யூஸ் பண்ணுறேன்னா 12R யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் M55s, சாம்சங் கேலக்ஸி M55s 5G மொபைலு. வாங்கி 10 நாள் ஆகுது. பாக்ஸு மொபைல் இருக்குது, சார்ஜர் கிடையாது, பில்லு இருக்குது, எல்லாமே இருக்குது. 17,000, 17,000 இது. இதுதான் 4 ஃபோன் இருக்குப்பா. இது 1 2 3, அப்புறம் இங்கே 1. எங்கப்பா அது எடுத்துகிட்டு போயிட்டானா இவன்? இந்த இது ஓப்போ எடுத்துகிட்டு போயிட்டாப்லையா? ஓகே ஓகே, சரி ஓகே. அது ஒன்று போயிடுச்சு. அது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டான், விற்கலை. விற்கிறது எல்லாமே விற்றுருமாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 18,500. சரிங்களா? மொபைல் வந்து பாக்ஸு, சார்ஜரு இந்த இருக்குது பாரு, இதுதான் 18,500. லாஸ்ட் டைம் 20,000 போட்டிருந்தாரு, இப்போ 18,500 ஆக்கிட்டாரு. ஸோ விலை வந்து உங்களுக்கு கரெக்டான விலை தான். 7 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து 8,128. இது வந்து பார்த்திங்கன்னா 8,256 சேம் தான். 19,500. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து 19,500. இதுக்கும் 7 மாதம் வாரண்டி இருக்குது பஸ். இது ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 22,500. 8,128 சீல்டு பீஸு 22,500. சீல்டோடு இருக்குது. சரியா? ஏற்கனவே இதே ரேட்டுக்கு தான் நம்ம விற்றுருக்கோம். இது 2 ஃபோன் இருந்துச்சு, அப்போ அது விலை கூட போட்டிருந்தாரு. இப்போ அவர் எல்லாமே குறைச்சிட்டாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட குறைக்க சொல்லி கேட்குறது நியாயம் கிடையாது. ஒழுங்கான ரேட்டு தான், நியாயமான ரேட்டு தான். ஸோ இது 3மே பாருங்கள், ஒருத்தரோட மொபைல். அது 3மே ஓப்போ ரெனோ 6 5G மொபைலு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, இதுக்குள்ளே சார்ஜர் இருக்கா மட்டும் பாரு. மொபைல் அங்கே தான் இருக்குது, அதுலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுலேயே இருக்குது. பாக்ஸு மொபைல் தான். 10,500. சரிங்களா? 10,500 ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டிருக்கோம். அதனால் 8,128 இது ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம காமிச்சிக்கிறோம். சரியா? அதே மாதிரி ஓப்போ ரெனோ 8 இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 5G மொபைல் தான். கொஞ்சம் லைட் யூசேஜ் அதிகமாக இருக்கிறனால இதோட விலை 11,000. கொஞ்சம் யூசேஜ் கம்மியாக ஒன்று இருக்குது, அதுவும் கம்மியாக இருக்குது. மொபைல் தெளிவாக இருக்குது, பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இது வந்து 12,500 இது. ஸோ 12,500 இது. இப்போ அவர்கிட்ட என்னென்ன விற்றுருக்கு என்னென்னு ஞாபகம் வச்சுக்காருன்னா, மண்டே வந்தாருன்னா அவர் கனெக்ட் பண்ணி காசு கொடுத்துருவோம். ஓப்போ ரெனோ 10ங்க 5G மொபைலு. பாக்ஸு மொபைல் இருக்குது, பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 15,500. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. 8,256 எட்ஜ் மாடலு 15,500. ஓப்போ ரெனோ 10 இது வந்து வித்துருச்சு. இது வெறும் டப்பாப்பா.
இது வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் நம்ம நிறைய போட்டுட்டோம். 8/128 விலை வந்து பார்த்தீங்கன்னா 9300 பாக்ஸ் மொபைல் இருக்குது. சரியா, இதே மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்குது, அதையும் எடுத்து வச்சிடறேன். அது 9800. ஒன்றும் இல்லை, பேட்ரி தான், ரெண்டும் 128 தான். பேக் டோர் உடஞ்சது தான், அதுவும் பேக் டோர் உடஞ்சது தான். 9800 இது. விங்கு வந்து ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. சரியா, அட்வான்ஸ் மாதிரி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அட்வான்ஸ் வந்து பெரும்பாலும் வாங்குறதில்ல. இப்போ பார்த்துப்பா, இல்லாட்டி இப்படி எடுத்து வச்சிரியா, இல்லை எடுத்து வச்சிருந்தா அவ்வளோதான், இந்த இடம் காலி ஆயிடுச்சுல. சரி சமமாக வை, அப்போ தான் தெரியும். ஏன்னா நீயும் இந்த பக்கம் திரும்ப வாட்ச்மேனுங்க, ஆனால் டப்பக்குன்னு அலக்கா பண்ணிடுவானுங்க. கண்ணு வைக்கிற நேரம் தான் பஜாரில் நிஜார அவுச்சிருவானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விலையை ஒட்டியிருப்பா, விலையை. இது வந்து பார்த்தீங்கன்னா 29,000 போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மறந்தே போயிட்டோம் பாரு. ஐஃபோன் 13 29,500. 14 கிடையாது, 13. சரியா, மறந்துட்டேன் பாருங்க நானே. முன்னாடி ஒன்று போட்டோம்லப்பா, அது 29,500. முன்னாடி ஏதோ ஒன்று போட்டோமா? சரி, ஓகே. சரி, நீ அதெல்லாம் எடுத்து கொடு, நான் இங்கே வச்சிடறேன். வேணாம், நான் சொல்கிற கேள்வி, எடுத்து விடு. முதல் ஐஃபோனை எடுத்து கொடு, இப்படி வை. ஆமாம், இங்கே தான் இடம் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே போட்டு முடிச்சாச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கும், எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்சோ நம்ம அன்றைக்கே போட்டோம் சீல்டு பீஸ் இது. ஸோ சீல்டு பீஸு ஒன்று 12,000, ஒன்று 18,000, ஒன்று 10,900. இது வந்து 70, இதுவும் 70. என்னென்னா இது வந்து 8/128, இது வந்து 6/128, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து நார்சோ 65, இது கொஞ்சம் பழைய மாடல், 5G தான். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஜிபியை காணும் இதில் 8/128. 16 GB RAM 7ஆம் மாதம் வரைக்கும் 7ஆம் மாதம் வரைக்கும் வாரண்டி 2020. 7ஆம் மாதம் 2020 இல்லை வாரண்டி இல்லை. 7ஆம் மாதம் மறந்துட மாட்டேன்ல. 7ஆம் மாதம் 7 மாதம் வரைக்கும் அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் வாரண்டி இல்லை. இது வந்து மோட்டோ இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு, இதுதான் போடவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G73 5G மொபைலு 9,000. பாக்ஸு சார்ஜரு ஸோ எல்லாமே இருக்குது. சரிங்களா, 9,000 இது 5G மொபைலு. 6/128, 8/128, 8/128, 9,000. எது ப்ரெஸ்ஸா? இல்லை இல்லை, பரவாயில்ல, சொல்லுங்கள். அதான் சொல்லிடுங்க, அப்படியே சொல்லிடுங்க அவனுக்கு. எதில் இதுலையா? இதில் வாரண்டி 46. ஓகே, 16 GB RAM ஐஃபோன் 2 இது 1+ 12. இன்றைக்கி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தானே, அது என்ன மாடல்? 12/256. இது 16 GB RAM 46,000. 512. ஓகே ஓகே. இதே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1+ 12 இது 1+ 12 நாங்கள் வந்து எவ்வளோ போட்டோம் தெரியுமா? இன்றைக்கி தான் போட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12/256. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா 16/512. 16/512ங்க, பெரிய மொபைலு. 7 மாதம் வாரண்டி. 7ஆம் மாதம்னா அப்போ வந்து ஒன்றும் 8 மாதம் வாரண்டி இருக்கா?
7 மாதம் வாரண்டி இருக்குது, பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்குது. ஸோ பிளாக் கலரு சரியா. நீங்கள் அது வந்து 40,000 ரூபா போட்டோம், நம்ம 41,000 ரூபா போட்டோமா, 41,000 ரூபா போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா 3 மடங்கு பெருசுங்க. அது 16 GB ரேமு, 512 GB, பிராண்ட் நியூ கண்டிஷனு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் வாரண்டி இருக்குது, ஃப்ரெஷ் கண்டிஷனாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது, அந்த ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. சார்ஜர் கேபிள்லாம் எடுத்து கூட பார்க்கலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46,000 ரூபா, அதாவது 46,000 சரியா. மறந்துடாதீங்க. OnePlus 12 சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சும்மா கண்டது கடியதை பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒன்று நீங்கள் வாங்க போகிறது இல்லைனாலும் பாருங்கள் சரியா. இதில் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் புரியலாம். ஒரு மார்க்கெட்டு நிலவரம், ஒரு காய்கறி விற்கிறான், ஒரு கார் விற்கிறான், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கூடாது, மொபைலையும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வியாபாரம்லாம் எல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும், வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயும். எப்போ அதை கவர் வைப்பா, மிஸ் பண்ணிடுறேன். அப்படியா, சரி ஓகே. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. OnePlus 12 நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம், 46,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 46க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி 9R, OnePlus 9R 14,000. இது எப்படி இருக்குன்னா புதுசாக பாக்ஸோடு இருக்குது. இதெல்லாம் வந்து ஷோரூமில் நம்ம வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கடை மூடிட்டான், காலி பண்ணிட்டான்னு அடையாரில் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்ககிட்ட இருந்து மொத்தமாக எடுத்தது இது. OnePlus 9R பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. என்ன ஜிபி பாரு, 14,000 ரூபா, ரொம்ப கம்மிங்க. கடைக்காரங்க எடுத்து விற்றுருவாங்க. 8/128. மொபைல் வந்து தெளிவாக இருக்குது. ஸோ மொபைல் வந்து மொபைல் கண்டிஷனை தான் நான் சொல்கிறேன். மொபைல் வந்து சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. 8/128, எந்த இஷ்யூமே கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா அந்த பசங்களாம் வந்து சாதாரணமாக வாங்க மாட்டானுங்க, மொபைலை வந்து கடைஞ்சி குடஞ்சி தான் வாங்குவானுங்க. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறவங்க அவங்க சொல்கிறத வச்சு நம்ம வாங்குவோம். ஆனால் வந்து அவங்களாம் அப்படி கிடையாது, ரொம்ப தரோவாக செக் பண்ணி தான் பார்த்து தான் வாங்குவோம்ல. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம எடுக்கிறதுல நம்ம ஏமாந்து போக மாட்டோம் சரியா. OnePlus 9R 8/128 பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். 14,000, அதாவது 14,000 ரூபா. அது போட்டதா போடாதா, மாற்றி விட்றதா, ரைட். OnePlus 9RT 11,000 ரூபா. பாக்ஸ் வந்து புதுசாக இருக்குது. மொபைல் எப்படி இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். புதுசாக வச்சுருக்காப்புல, இதுவும் அப்படி தான். அடையாரில் ஒரு பூர்விகா கடை, அவர் வந்து மல்போத்ராவோட வேண்டியவர். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் ஆகிட்டார். அதனால் வந்து நம்ம தம்பி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல மொத்தமாக. இது வந்து பேக் டோர் மாற்றிருக்கா, ஓகே ஓகே. OnePlus 9RT பேக் டோர் மாற்றிருக்குன்னு சொல்கிறாப்புல. 11,000 ரூபா போட்டிருக்கு. தம்பி அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாப்புல. பாக்ஸு, மொபைலு, சார்ஜர் தான் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் 14 CB. இப்போ ஒன்று நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, மறந்தே போயிட்டோம், எங்கே பாது இதாக இருக்குது. ஸோ இது வந்து பேக் டோர் உடஞ்சதில்ல. இது வந்து தெளிவான மொபைலு. 27,500 ரூபா, 55,000 ரூபா இருக்குங்க ஆன்லைனில். இது என்ன ஜிபின்னு பார்ப்போமா. இதுவும் அதே தான், 12/512, 55,000 ரூபா போனு. இப்போ வந்து எவ்வளோக்கு கொடுக்குறோம், 27,500 ரூபா. எந்த இஷ்யூமே கிடையாது, அதே க்ரீன் கலர் தான். ஸோ அது உடஞ்சது, இது உடையாதது. அது வந்து 15,500 ரூபா, இது 27,500 ரூபா. 27,500. அது வந்து 15,500. இந்த இருக்குது பாருங்கள், 15,500. டிஸ்பிளே கிளாஸ் புரோக்கன். இது வந்து எதுவுமே உடையலை கொள்ளலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 27,500 ரூபா. இதுவும் 12 GB ரேம் 256, 12 GB ரேம் 512 GB. வேறு என்னப்பா கொடுத்தாரு, 2 தானேப்பா போட்டோம் அவருது. அப்படியா, போட்டாச்சுன்னா ஓகே சரி ஓகே. இப்போ வந்து எல்லாமே போட்டது. அப்போ இதில் இங்கே இருக்கிற பாக்ஸ் இல்லாத பீஸ் தான் இதெல்லாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டோம், 5,000 ரூபா போட்டோம். ஒருத்தர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் காசு போடலப்பா. ஒரு மனுஷன் 5,500 ரூபா போட்டு கேட்டார், கடைசி வரைக்கும் காசு போடல. நானே காசு கொடுத்து வாங்கிட்டேன், வெறுப்பாயிடுச்சு. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரியல்மியில் வந்து GT Neo 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா 4,500 தரேன். 5,500 ரூபாய்க்கு போட்டோம்.
ஒரு மனுஷன் கேட்டுகிட்டே இருந்தார், சரி வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் என் காசை போட்டு அவங்ககிட்ட குறைச்சி வாங்கிட்டேன். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4500 தரேன். ரியல்மியில் GT Neo 2 சார்ஜர் இருக்குது. சார்ஜர் ஒரு 500 போகணும் வைங்களேன், ஒரிஜினல் சார்ஜரு. சரியா? அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? வெறும் 4000 தான் இந்த ஃபோன் வாங்குறீங்க. ஆனால் மொபைல் வந்து எவ்வளோ பெரிய மொபைலு, ரியல்மி GT Neo. பேக் டோர் உடஞ்சிருக்கு. சரியா? பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளேயில் வந்து பிளாக் டாட் உருவாயிருச்சு. ஸோ இந்த பிளாக் டாட் வந்து மொத்தமாக கவர் அப் ஆகும். எவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு நம்மளால் ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கோமே, ஒரு 15 டேஸில் ஆயிரும். 15 டேஸில் மொத்தமாக ஆயிரும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, இதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி போடணும். பேக் டோருக்கு கூட ஸ்டிக்கர் நம்ம ஒட்டிக்கலாம். கேமரா எப்படி இருக்குது பாரு, மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. ஏங்க 4500 கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. வெறும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறீங்க. 1500 டிஸ்பிளே வச்சு கூவி விற்கிறானுங்க அங்கெல்லாம், மவுண்ட் ரோடெலாம். ரிச்சி சீட்லாம் போனீங்கன்னா எல்லா மொபைல் 800 தரான், 300 தரான். மாற்றவன் தான் 200 கேட்குறான். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிடுங்க. சரியா? வெறும் 4500, 4500. பெரிய மொபைலு. இங்க் ஆயிடுச்சு. அது இங்கு பரவிடும்ண்ணா அது. ஆனால் டிஸ்பிளே மாற்றிக்கலாம். வெறும் 800 டிஸ்பிளே விற்கிறான். இது ஒரு டேபு. இந்த டேபு வந்து 8500 சொல்லி கொடுத்தாப்புல. ஸோ சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் GD10 Pro அப்படின்னு ஒரு மொபைலு. இதை வந்து அவர் வியாபாரி வந்து பாவம் 14000 சொல்லி கொடுத்தாரு. நான் அப்போவே சொன்னேன், இதெல்லாம் அவ்வளோலாம் போகாதுங்க, ஒக்கப்பத்து மாடல் இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். கேட்கல அவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ப்ரோவே நான் வந்து 12000 விற்றேன். இதை போய் அவர் இப்படி சொன்னால் எப்படி விற்கும்? ஸோ அதான் இப்போ வந்து 9500 கொடுக்குறாரு. ஆனால் 9500 வாங்கலாம். 9500 வாங்கலாம். ஸோ நல்ல ஃபோன் தான் இது. இன்ஃபினிக்ஸ் சார்ஜர் இல்லை.